எப்படி வந்து எந்த ஒரு கார்டை எடுத்தாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு வந்து இப்படி வரிசையாக கார்ட்ஸ் வச்சுக்கிறோம், நிறைய கார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கார்ட்ஸ் வச்சுக்கிறோம். இதில் ஏதாவது ஒரு கார்டை வந்து எடுத்து சொல்லுங்கள். ஒருத்தர் வந்து உதாரணத்துக்கு இந்த கார்டு எடுக்கிறாரு. ஸோ இந்த கார்டு என்ன நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கார்டு எடுத்துருக்காரு. இப்போ வந்து நான் வந்து இந்த கார்டு எல்லாம் வச்சு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அவர் வந்து இந்த கார்டை எங்கே வேணாலும் சொல்லிக்கலாம், நடுவில் எங்கே வேணாலும் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அதுக்கப்புறம் வந்து நல்லா சஃபிள் பண்ணலாம். சரியா? சஃபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து அப்படியே இந்த கார்டை வந்து இப்படி ஒரு தடவை வச்சு அப்படியே எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு வந்து ஒரு சில டெக் ஆஃப் கார்ட்ஸில் ஒரு டெக்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு 22 கார்ட்ஸ் இருக்கும். இந்த கார்ட்ஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கார்டில் 9 இருக்குது, இங்கேயும் 9 இருக்குது. இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே 3 ஃப்ளவர், கீழே 3 ஃப்ளவர், 4 ஃப்ளவர், 4 ஃப்ளவர் தான் இருக்கும். இந்த சென்டர் ஃப்ளவர் மட்டும் ஒன்று வந்து டுவர்ட்ஸ் மேலே இருப்பாங்க. அப்போ 1 2 3 4 5 ஃப்ளவர் வந்து கீழே பார்த்துட்ருக்கு. 1 2 3 4 5 இந்த 6வது ஒரு ஃப்ளவர் சேர்த்து 6 ஃப்ளவர் வந்து மேலே பார்த்துருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லா இதுலேயும் ஒரு கார்ட்ஸ் இருக்கும். இந்த ஹார்ட் எடுத்துக்கிட்டாங்க, இதே மாதிரி 3 வச்சு இந்த ஹார்ட் வந்து மேலே பார்த்துருக்கு. ஸோ எல்லா இதுலேயும் இந்த மாதிரி இது மேலே பார்த்துருக்கு. ஸோ அது மாதிரி இருக்கிற கார்ட்ஸ்லாம் எடுத்து ஒதுக்கினோம்னா இதில் பார்த்தீங்கன்னா 4 போய் இந்த 2 எக்ஸ்ட்ரா 3 எக்ஸ்ட்ரா இந்த 2 கார்டு வந்து மேலே பார்த்து. ஸோ ஆல் டுகெதர் இந்த மாதிரி இருக்கிற எல்லா கார்ட்ஸ் வந்து ஒதுக்கி ஃபஸ்ட் எடுத்தோம்னா ஒரு 22 கார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வரும். இதில் அந்த இது வராது, குயின் டைமண்ட் அந்த மாதிரி எதுவும் வராது. ஸோ இந்த மாதிரி கார்டு 22 கார்டு எடுத்துச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ காமிக்கிறோம். இந்த மாதிரி ஏதோ ஒரு கார்டு எடுத்துக்கணும். இப்போ இந்த வந்து இந்த கார்டு எடுத்துக்காரு நான் பார்க்குறேன். அந்த நம்பர் கார்டு நம்பர் 5. ஸோ இந்த நம்பர் 5 வந்து இதில் இருக்குது. இப்போ நல்லா பாருங்கள், இந்த கார்டு இப்படி எடுத்துக்காரு. நான் வந்து இப்படி வச்சுக்கல, இந்த டேர்னை ரிட்டர்ன் பண்ணுவேன். இப்போ டேர்ன் பண்ணும்போது இந்த ஒரு கார்டு மட்டும் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடும். எந்த இடத்துல வச்சாலுமே கூட வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வச்சுருக்காங்க, இந்த கார்டெலாம் கீழே பார்த்துட்ருக்கா, எல்லா கார்டும் இந்த ஹார்ட்லாம் வந்துட்டு இந்த ஒத்த கார்டு மட்டும் வந்து இந்த இது வந்து ஃப்ளவர் வந்து மேலே பார்த்துட்ருக்கோம். ஸோ இது எப்படி நீங்கள் சஃபிள் பண்ணிங்கன்னா கூட இந்த இதெல்லாம் வந்து கீழே பார்த்துட்டு பார்த்துட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த நம்ம கார்டு 5ஆம் நம்பர் கார்டு வந்து அது டைரக்ஷன் வந்து மாறி மேலே பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் வந்து இந்த ட்ரிக்கோட சிம்பிளஸ்ட். என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த இடத்துல இருக்க இந்த கார்டு எடுக்கிறாரு, அவர் எடுக்கிறதுக்குள்ளே நம்ம டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறோம். அவர் அதே டைரக்ஷனில் வச்சா தான் சரியாக வரும். அவரும் டர்ன் பண்ணிட்டாருன்னா பழையபடிக்கெல்லாம் ஒன்றும் மிக்ஸ் ஆகிடும். ஸோ அந்த விஷயத்தை நம்ம கவனமாக பார்த்து செய்யணும். இது ஒன்று தான் இந்த விஷயத்தில் வாழ்வாங்க.